கோதுமை மாவை உப்பு சர்க்கரை போட்டு பிசைஞ்சிக்கிட்டு நல்லா உருட்டிக்கணும். உருட்டிட்டு அந்த மாவுக்குள்ளே கொஞ்சோண்டு சர்க்கரை வச்சுட்டு இது மாதிரி நைட் கட் பண்ணி தேய்ச்சிட்டு போட்டு எடுத்தா ஹெல்த்தியான ஒரு சின்ன ஸ்வீட். சின்ன பிள்ளையில நாங்களாம் அப்போல்லாம் இவ்வளோ தீனிகள் கிடையாது. எங்கள் அம்மாலாம் அந்த மாதிரி தான் தீனி இல்லைன்னா இப்படி போட்டு தருவாங்க. அப்போல்லாம் இதான் தீனி நம்மளுக்கு. கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவில் சர்க்கரை வச்சு உள்ளே வச்சு திரட்டி இப்படி போட்டுருவாங்க. சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போவும் தீனி வாங்காமல் அதனால் இது மாதிரி போட்டேன். இது என்னென்னா சுட்டு எடுத்து சாப்பிட விட்டு தான். ஆனால் நைட்டுக்கு சப்பாத்தி சிக்கன் கிரேவி.